பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது. சண்முக பாண்டியன், விஜயகாந்த் அவர் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் படை தலைவன். மக்களின் பெரு ஆதரவுடன் மிகப்பெரிய ஒரு வசூல் மலையை கொடுத்திருக்குது நமது படைத்தலைவன் திரைப்படம். ஒரு பிரம்மாண்டமான பேராதரவோடு தாய்மார்களின் போற்றும் மிக பிரம்மாண்டமான மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக்கிய ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய தொண்டர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்ளவும் திரை உரிமையாளர்களும் 3 வாரம் என்பது ஒரு திரைப்படம் ஓடுறது ஒரே வாரத்தில் கோடிக்கணக்கில் வசூல் எடுத்த திரைப்படங்கள் வெற்றி விழா கொண்டாடுவாங்க. படைத்தலைவன் பொறுத்த வரைக்குமே தென் மாவட்டங்களில் அதிகமாக வசூலை கொடுத்துருக்கு. இந்த திரைப்படத்தோட வசூல் கிட்டத்தட்ட 20 கோடி வசூல் அடிச்சிருக்குங்க. அப்ராக்சிமெண்ட்டாக எந்த வசூலும் கிடையாது. 20 கோடி வசூல் பெற்றிருக்கு. மிக அருமையாக 15 கோடி லாபத்தை கொடுத்துருக்கு. ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் இந்த திரைப்படம் 15 கோடியாவது லாபத்தை கொடுக்குங்கிற அளவுக்கு மிக பிரமாதமான 15 கோடி லாபத்தை பெற்றிருக்கு. மிக அருமையான ஒரு திரைப்படம் படை தலைவன் என்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தோட இயக்குனர் அன்பு மற்றும் இளையராஜா இசையில் சண்முக பாண்டியன், விஜயகாந்த், யாமினி சந்தர், கருடராம், ரிஷி போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. மிக அருமையாக காடுகளை சார்ந்து எடுக்கப்பட்ட படைத்தலைவன் மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றி. பத்திரிகை நிறுவனங்களுக்கும் மற்றும் ஊடகங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். ஏன்னா படைத்தலைவன் திரைப்படத்தை இத்தனை அளவாக பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு சேர்த்தது நமது ஊடகங்கள் தான். மிகவும் பெரும்பாலான யூடியூப் சேனல் தான். மிக அருமையாக பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனும் மற்றும் இப்போ வந்த திரைப்படங்களையும் பார்த்திங்கன்னா வசூலில் பின்னுக்கு தள்ளிய நமது சண்முக பாண்டியன், விஜயகாந்த் ஒரு திரைப்படம் தான் சொல்லுவான். ஏன்னா கோடிக்கணக்கில் பொருள் செலவு எடுக்கப்பட்ட திரைப்படங்களே பார்த்திங்கன்னா 5 கோடி 6 கோடி தான் ஓடி இருக்குது. திரையரங்கில் அவ்வளோ வரல. இருந்தாலும் அந்த திரைப்படத்தை போட்டு எடுக்கிறாங்க, எப்படியா வசூல் எடுக்கிறோன்னு சொல்லி இந்த திரைப்படம் பெரும் லாபத்தை பெற்றது. அதுபோல் சண்முக பாண்டியன், விஜயகாந்த் அவர்களுக்கு சினிமா மார்க்கெட்டில் அடுத்தடுத்த வாய்ப்புகள் கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும். பெரும் ஆதரவோடு பார்த்திங்கன்னா திரையரங்குகளை கொண்டாட்டம் தாயா. ஸ்வீட்டு கொடுத்து, லட்டு கொடுத்து, இந்த மாதிரி வரவங்களுக்கெல்லாம் மேலே தாளம். எப்படி ஒரு வரவேற்பு கேப்டன் திரைப்படங்கள் வெளியும்போது கொண்டாடுவாங்களோ அதுபோல் நடந்தது. அதுபோல் புதிய நடிகர்களாக இருந்தாலும் மற்ற இப்போ இருக்க இளைய தலைமுறை நடிகர்கள் பார்த்திங்கன்னா திரையரங்களை விசில் அடித்து தேட்டரை கிழிச்சிருவாங்க. அந்த மாதிரி நடக்கவே நடக்காது. கேப்டன் திரைப்படங்கள் எப்படி திரைக்கு வந்தபோது எப்படி ரசிகர்கள் அப்படி ஒரு ஆரவாரமாக கொண்டாடுவார்களோ அதுபோலவே படைத்தலைவன் திரைப்படத்தை ரசிகர்கள் திரையரங்களை விசிறு மற்றும் இந்த மாதிரி மற்ற அடாவடித்தனமாக திரையில் இருக்கிறத கிழிக்கிறது, சீட்டை கிழிக்கிறது, அங்கே இது பண்ணுறது, குப்பையை போடுறது, அந்த மாதிரி எந்த ஒரு அசம்பாதமும் நடக்காமல் வெற்றிகரமாக படைத்தலைவன் திரைப்படம் 3வது வாரமாக மிக அருமையாக மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக ஆக்கியது. 3வது வாரம் என்பதை விட முத்தான ஒரு வாரங்களாக இந்த திரைப்படங்களை பொறுத்தவரைக்கும் சென்னை மற்றும் மதுரை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தருமபுரி, தேனி போன்ற பல இடங்களில் 3 வாரங்கள் வெற்றிகரமாக ஓடி நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுத்த சிறந்த திரைப்படமாக படைத்தலைவன் திரைப்படம் அமைந்தது. இந்த 3 வாரங்கள் தான் படைத்தலைவன் திரைப்படம் இப்போ திரையரங்கில் அருமையாக ஓடி இருக்கு. இந்த திரைப்படத்தை வெற்றி விழாவாக மிக அருமையாக திரையரங்கிலும் ரசிகர்கள் கொண்டாடுகிறார்கள். தினம் ஒரு அப்டேட் கிடைக்கும் போது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம்தான். அதுவும் குறைஞ்சபட்சத்தில் மிக அருமையாக ஒரு வெற்றியை கொடுத்தோடனே மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். 3 ஆக்ஷன், 3 பாடல்கள் கொண்டது தான். மிக அருமையாக இளையராஜா எப்படி இசையை கொடுத்துருப்பாரோ அதுபோல் அந்த பாடலும் மிக அருமையாக அமைஞ்சிருக்கு. சண்முக பாண்டியன், விஜயகாந்த் அவர்களுக்கு ஆக்ஷனும் சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கலாம் எல்லாரும் எதிர்பார்த்த அளவுக்கு. ஆனால் அவர் நினச்ச அளவு பார்த்திங்கன்னா அந்த கேப்டனோட இடத்துக்கு கரெக்டாக இந்த திரைப்படத்தில் நல்லா பண்ணியிருக்கிறாரு. சென்னை வசூலை பொறுத்த வரைக்குமே 1 ஷோ, 2 ஷோ, 3 ஷோ, 4 ஷோ தான் ஓட்டியிருக்காங்க. மற்ற இடங்களில் பார்த்திங்கன்னா 4 ஷோலாம் ஓட்டியிருக்காங்க. ஒவ்வொரு திரையரங்கில் பார்த்திங்கன்னா 2 ஷோ. அதுவும் குறிப்பாக தென்காசியில் இருக்க அந்த பத்மத்தில் 2 ஷோ ஓட்டியிருக்காங்க. சுரண்டையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா 2 ஷோ. அது மாதிரி நாகர்கோவில் கார்த்திகை பார்த்திங்கன்னா 2 ஷோ. காலையில் 1 ஷோ, இரவு 1 ஷோ, அந்த மாதிரி தான். தருமபுரியில் பார்த்திங்கன்னா 6 ஷோலாம் ஓட்டியிருக்கிறாங்க. மதுரையில் பார்த்திங்கன்னா 4 ஷோ, 5 ஷோ அந்த மாதிரிலாம் ஓட்டியிருக்கிறாங்க. மற்றபடி திண்டுக்கல்லில் பார்த்திங்கன்னா 4 ஷோ ரெகுலராக ஓட்டியிருக்கிறாங்க. இந்த திரைப்படங்கள் மிக அருமையாக எல்லா திரையரங்களிலும் ஓடி நல்ல ஒரு வெற்றியை கொடுத்துருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம சொல்லி வந்தால் ரோகிணி திரையரங்கில் பார்த்திங்கன்னா 2 ஷோ ரெகுலராக ஓடிருக்கு. அதுவும் நேற்றைய தினம் வரைக்கும் இந்த திரைப்படம் 2-3 ஷோ ஓட்டியிருக்கிறாங்க. அது கடைசி நாள் என்பதால் 4 ஷோவும் இந்த திரைப்படங்கள் சென்னையில் பல திரையரங்கில் தேவி மற்றும் அனகாபுத்தூரில் இருக்க திரையரங்கள்லையும் இந்த திரைப்படம் ஓட்டியிருக்கு. செங்கல்பட்டு திரையரங்களும் இந்த திரைப்படம் மிக அருமையாக 4-5 ஷோ ஓட்டி மிகப்பெரிய
ஒரு வெற்றியாக கொடுத்துருக்குது. மற்ற உரிமையாளர்கள் எல்லாருமே அந்த திரைப்படத்தை எப்படியா 100 நாள் ஓடன்னு சொல்லி அந்த திரையரங்கெலாம் நிறைய நடிகர்கள் வச்சுருப்பாங்க, அவங்க முன்னோர்கள். அதை வச்சு 100 நாள் ஓட்டுவாங்க. நம்மளோட திரைப்படம் ஒரு வாரமே நின்று பேசிச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2வது வாரமும் அப்படி அடிச்சுக்கிற அளவுக்கு பேசு, 3வது வாரமும் வெற்றிகரமாக கொடுத்து நல்ல வசூலை கொடுத்துருச்சுல. அதுக்கப்புறம் அந்த படத்தோட வெற்றியை கொண்டாட வேண்டியதான்னு ரசிகர்களுக்கு மிக ஒரு உற்சாகமாக ஊட்டிய நமது படைத்தலைவன் இன்றும் பேசப்படும் அளவுக்கு மிக பிரமாதமான ஒரு வெற்றி திரைப்படத்தை கொடுத்துருக்காரு. 3வது திரைப்படத்தில் மிக பிரம்மாண்டமான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸியாக ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு நாயனாக படைத்தலைவன் திரைப்படம் அமைஞ்சிருக்கு. இன்று ரசிகரோட எதிர்பார்த்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த திரைப்படம் அமைந்தது. ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்ளும்னு சண்முக பாண்டியன் அவரே சில ட்விட்டர் பதிவு போட்டிருக்கிறாரு. மிக ஒரு சந்தோஷமான ஒரு விஷயந்தாங்க. ஏன்னா எப்படி ஒரு மேலதான ஒரு பாலாபிஷேகம், ஏன்னா கேப்டன் ரசிகரும் உற்சாகமாக கொண்டாடுற, சண்முக பாண்டியன் ரசிகரும் பார்த்தீங்கன்னா ஆரவாரமாக, ஏன்னா இவருக்கும் ரசிகர் மன்றங்கள் தொடங்கிட்டாங்க கோயம்புத்தூர் மற்றும் பல இடங்களில். இந்த திரைப்படத்தை வெற்றியாக மிக பிரம்மாண்டமாக கொண்டாடுறது தான் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் மீட்டியாக அமைஞ்சிருக்கு. இந்த திரைப்படத்தில் நாம் எதிர்பார்த்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கவர்ச்சித்தன்மை இல்லாமல் நடிச்சிருக்கிறாங்க. படத்தை ஒரு விறுவிறுப்பாக ஒரு கொண்டு போயிருக்கிறாரு அன்பு. ஆரம்பத்தில் எல்லோரும் பார்க்கும் பார்த்தீங்கன்னா படத்தோட கதை ஸ்லோவாக போகும். இருந்தாலும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இன்றும் நின்று பேசியிருக்கனால மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். பெருமைக்குரிய நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் வீரவலஞ்சமன் எடுத்த கஸ்தூரி ராஜா இந்த திரைப்படத்தில் கேப்டனோட பிள்ளையோடு நடிப்பது என்பது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவர் நிறைய படத்தில் இப்போ நடிக்க கூப்பிட்டுருக்காங்க. அந்த படைத்தலைவன் நடித்த உடனே மற்ற திரைப்படங்கள்லாம் இணைந்து நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி இந்த படைத்தலைவன் திரைப்படம் மிக பிரம்மாண்டமாக அதில் உள்ள வில்லன் ரோல் நடித்தவங்க எல்லாருக்குமே சினிமா மார்க்கெட்டில் இந்த திரைப்படம் வெளிவந்த பிறகு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வரவேற்பாக சினிமா துறையில் கிடைச்சிருக்கு. மிக அருமையான ஒரு நடிகர் தான் நமது சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்கள். அடுத்தடுத்த கட்டத்துக்கு இனி போகும் வாய்ப்புகள் மிக அருமையாக இந்த திரைப்படத்தை அமைந்திருக்கும். படைத்தலைவன் திரைப்படம் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் பாதி திரையரங்குகள் ஹவுஸ்ஃபுல்லாக தான் இருந்தது. அது 2 மணி 3 மணி ஷோலாம் பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த அளவுக்கு மக்கள் ஒரு பேராக கொடுத்துருக்காங்க. இப்போ நிறைய ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை பற்றி பேசுகிறாங்க. இந்த படைத்தலைவன் திரைப்படத்தை பற்றி அதிகமாக பேசியிருக்கலாமே, ஏன்னா எவ்வளோ திரையரங்கில் வசூல் எவ்வளோ அருமையாக கொடுத்துருக்கு. நல்ல ஒரு வெற்றி படைப்புகளாக இந்த திரைப்படம் கொடுத்தது தான் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். படைத்தலைவன் திரைப்படத்தை சண்முக பாண்டியன் மற்றும் விஜய பிரபாகரன் எல்லாரும் பார்த்தீங்கன்னா கொண்டாடினாங்க. பல பிரச்சனைகள் பல தடைகளையும் தாண்டி எல்கே சுதீஷ் கேப்டன் கிரீஷன் வெளியிட்டு மிக பிரம்மாண்டமாக 500 திரையரங்கில் நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்தது. வேர்ல்டு லெவல்லையும் மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை கொடுத்துருக்கு. கடைசியில் பார்த்தீங்கன்னா அங்கே பிரச்சனை இங்கே பிரச்சனை எல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா கேப்டன் சினி கிரியேஷன் உள்ளே வந்து இந்த திரைப்படத்தை வெளியிட்டு வல்லரசு மற்றும் நரசிம்மா போன்ற பல வெற்றி படங்களை கொடுத்த இந்த ப்ரொடக்ஷன் இப்போ நமது படைத்தலைவன் திரைப்படத்தையும் பாக்ஸ் ஆஃப் வசூலில் நல்ல அருமையான ஒரு கலெக்ஷன் கொடுத்து மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை நமது சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களுக்கு கொடுத்துருக்கு. இந்த திரைப்படத்தில் 7 நம்ம கேப்டனும் மிக சிறப்பாக காமிச்சிருக்கிறாங்க. மிக அருமையாக திரைப்படம். படைத்தலைவன் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி பாக்ஸ் ஆஃப் வசூலை முறியடித்தது. மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றி திரைப்படமாக பொட்டு வச்ச தங்கக்குடம் என்கிற அளவுக்கு படைத்தலைவன் திரைப்படம் மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றி. ரசிகர்களுக்கும் பெருமளுக்கும் திரை உரிமையாளருக்கும் ஊடகங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி. நிறைய பேர் இந்த திரைப்படத்தை அதிகமாக செட் பண்ணுறனால அதோட பெரிய ஒரு சந்தோஷம் ரசிகர்களுக்கு. சண்முக பாண்டியன் விஜயகாந்த் ரசிகர் மன்ற சார்பாகவும் கேப்டன் ரசிகர்களும் மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். படைத்தலைவன் திரைப்படத்தை வெற்றி படமாக்கி 20 கோடி லாபத்தை கொடுத்த திரை உரிமையாளர் மற்றும் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மிக வெற்றி படமாகி எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு